மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி. பிரைஸ் லார்ட். விசேஷமா இந்த நாளில் கூட 79வது ஆண்டுகளிலே சுதந்திர தினத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் 79 ஆண்டுகளாக தேவன் தேசத்தை பாதுகாத்திருக்கிறாரு, தேசத்தில் சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம். ஒன்று. இன்னொரு காரியம் என்னென்னா, நம்மளோட தேசங்களில் காணப்படுகிற ஒருமனம் இல்லாதபடி ஜாதி ரீதியாக மத ரீதியாக எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியான்னு வரும்போது எல்லாம் தமிழர்கள் தான், எல்லாரும் தமிழர்கள். ஜாதி பல ரீதியாக இருக்கலாம், மதம் பல ரீதியாக இருக்கலாம். ஆனால் நான் இந்தியன் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்தியாவில் பிறந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏன்னா எல்லா தேசத்தை காட்டிலும் என் இந்தியா ரொம்ப விசேஷமான நாடு. என் இந்தியா கலாச்சாரம் எல்லாம் சூப்பரான அருமையான ஒரு நாடு என் நாடு. அதனால் என் நாட்டை ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், என் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கணும். நான் இந்திய குடிமகன் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா இந்தியாவில் பிறந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எல்லாரும் நம்ம தேசத்துக்காக நீங்களும் நானும் இப்போ ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடிச்சோம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த வேளையில் 79வது ஆண்டு சுதந்திர விழாவுக்காய் சோத்திரம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் ஒரு பாதுகாப்பையும் சமாதானத்தையும் எல்லாரும் ஒருமனமாய் வாழ சுகமாய் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து கலிகூறுன்னு சொன்னீங்களே. என் தேசம் பயப்படாதபடி, தீமைகள் தேசத்தில் வராதபடி இந்த 79வது இந்த சுதந்திர தினத்தை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்துக்குள்ள சமாதானத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பாதுகாப்பையும் பிரிவினில்லாத ஒரு தேசமா ஆண்டவரே, சண்டை இல்லாத தேசமா ஆண்டவரே, குழப்பம் இல்லாத தேசமா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, தேவையில்லாத ஆண்டவரே பிரிவினைகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும். எங்கள் தேசத்தை 1000 மடங்கு 1,00,000 மடங்கு ஆசீர்வதிங்க. எல்லாருக்குள்ள ஒற்றுமை உண்டாகட்டும், எல்லாருக்குள்ள இந்தியனுங்கிற உணர்வு உண்டாகட்டும். நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக நான் சோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேச தலைவர்கள் ஆசீர்வதிங்க. எங்களுக்காக பாடுபட்ட எவ்வளோ ஆண்டவரே சோத்திர தியாகிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க பரம்பரை ஆசீர்வதிங்க. தேச ஆண்டவரே சோத்திரம் தன்னுடைய வாழ்க்கை முழுதுமாக தேசத்துக்காக தான் வாழ்க்கையில் நிற்க இராணுவ அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இராணுவ அதிகாரிகளை ஆசீர்வதியும். இராணுவத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேச தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசம் சுவிட்சமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நேசனாக இயேசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you.